Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஃபரெண்டான ஷாப்பிங் ஹால் பார்க்க போறோம். முக்கியமா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஷாப்பிங் ஹால். ஏன்னா நிறைய பேருக்கு மினிசோவோட ஷாப்பிங் ஹால் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் மினிசோ ஷாப் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. So let's get into the video. நான் மினிசோ ஷாப் எங்கேயா பார்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பிரேக் போட்டு உள்ளெல்லாம் போய் என்னென்ன இருக்குன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வராமல் வெளியே வர மாட்டேன். என்னோட வீட்லேயே பயப்படுவாங்க மினிசோ இருக்குது அப்படின்னா எந்த பக்கமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ பிடிக்கும் மினிசோ. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப க்யூட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வாங்கணும்னு தான் நம்மளுக்கு தோணும்ல. ப்ரைஸ் ரேஞ்சை விட அது பார்த்தீங்கன்னாலே அட்ராக்டிவாக இருக்கும். நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னே அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அங்கே. அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சில ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் மினிசோலேருந்து. ஸோ அதுதான் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த பேக். இது வந்து என்ன கலர்ல இருக்கு பாருங்க. அவங்க பேஸ்டல் கலர்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஒரு மாதிரி லைட் கிரீன், பிங்க், இந்த ப்ளூ இதெல்லாம் வந்து நிறையவே இருப்பாங்க. அதுவும் மஸ்டர்ட் கலர்லயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ எல்லாம் போய் நீங்க பேக்ஸ்லாம் பார்த்துட்டு சும்மாலாம் வாங்காம வரவே முடியாது. அவ்வளோ நல்லா இருக்கும். நான் இது இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. அப்படி நான் ஓப்பன் பண்ணிட்டு காமிச்சிடுறேன். ஸோ இப்படி தான் இருக்கு. இங்கே வந்து செயின் மாடல் கொடுத்துருக்காங்க. டிஷர்ட்ஸ்லாம் அப்படி சூப்பராக இப்படி கையில் இந்த ரிஸ்ட் கிட்ட போட்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த மாடல் வந்து ஸ்லிங் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து பெல்ட் இருக்குது. நான் பெல்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஏன்னா கிக்கியெல்லாம் வச்சுட்டு இந்த ரிஸ்ட்லலாம் அப்படி ஃபேஷனபிளாக மாட்டிக்கலாம் அப்படின்லாம் என்னால் ரொம்ப நேரம் ட்ரை பண்ண முடியாது, அது அவுந்துரும். ஸோ இந்த மாதிரி ஸ்லிங் பேக்காக மாட்டலாமா அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக செக் பண்ணிப்பேன் ஒரு பேக் வாங்குறதுக்கு முன்னாடி. இந்த பெல்ட் வந்து சின்னதாக கொடுக்காம நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஏதாவது குட்டி வேலட் அண்ட் நம்மளோட ஃபோன் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு கிளாஸியாக எங்கேயாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய ஸ்டப்ஸ் எல்லாம் வந்து வைக்கவே முடியாது. அங்கேயே குட்டி குட்டி வேலட்ஸும் இருக்கும். ஸோ அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பெல்ட்டை பார்த்து தான் நான் வாங்கிட்டேன். ஸோ நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் என்னோட ஹால் லிங்க்ல. ஸோ நீங்கள் அங்கே கூட போய் செக் பண்ணலாம். அது லிங்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா. ஏன்னா நான் வந்து ஷாப்லேருந்து டேரெக்டாக வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ராடக்ட்னு பார்த்துலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த டாம் அண்ட் ஜெரியோட ஹேண்ட் மிரர். அங்கே வந்து இப்படி ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது மிஸ் பண்ணுவோமா? இதுலேயே வந்து டாம் அண்ட் ஜெரி இருக்குது. அதுக்கப்புறமா மிக்கி மவுஸ், மினி எல்லாமே இருந்தது. இது வந்து மிரர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பின் பக்கம் பார்த்தோன்னே கண்டிப்பாக நம்ம வாங்கிடுவோம். ஸோ அவரோட டாக்டிக்ஸும் வந்து நம்மள எப்படியா வாங்க வச்சு தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ்லாம் எனக்கு ஆக்சுவலி ஞாபகம் இல்லை. நான் சில டேக்ஸ்லாம் என்கிட்ட இப்போ இல்லை. நான் வந்து எல்லாத்தோட லிங்க்ஸும் அட்டாச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஹேண்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு. எங்கேயா எடுத்துகிட்டு போயிடலாம், கொஞ்சம் சீன் போடலாம், அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் பேண்ட். இது வந்து ரேபிட்டா கேட்டா என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. இது நான் நினைக்கிறது ரேபிட் மாதிரி தான் இருக்கு. இதுவும் வந்து ரொம்ப அட்ராக்டிவா ஒரு பிங்க் கலர். ஸோ நம்ம கேர்ள்ஸ்லாம் கண்டிப்பா பிடிச்சிரும் இந்த பிங்க் கலர். இது கிச்சன்ல குக் பண்றோம், நம்மளுக்கு வேற ஏதாவது ஒர்க் இருக்குன்னா நம்ம ஃப்ரீயா அந்த ஹேர்லாம் ஃப்ரண்ட்ல வந்து விழாம இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். நான் மெயின்லி அதுதான் யூஸ் பண்ணேன். நம்ம ஏதாவது கிளீனிங் குக்கிங்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம்னு. இப்படிதான் இருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு மெட்டீரியல். வெல்வெட் மெட்டீரியல் தான். நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா இது வந்து சீக்கிரமாவே கலர் மாறிடும்ல. அதனால இது வந்து வாஷபிளானு பார்த்தேன். மிஷின் வாஷே பண்ணலான்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு காட்டுறேன். மினிசோல நிறைய பெர்ஃப்யூம்ஸ் இருக்கும். நீங்கள் மினிசோ என்டர் பண்ணும்போதே ஃப்ரண்ட்லலாம் இந்த லிப்ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தே வந்து 1-2 நம்ம வாங்கணும்னு நினைப்போம். அப்படி பார்த்து வாங்கினதான் இந்த பாடி ஸ்ப்ரே. மினிசோவில் வந்து பாடி ஸ்ப்ரே எல்லாமே லாங் லாஸ்டிங்னு சொல்கிறத விட அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். மேபி ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அந்த ஸ்மெல் அப்படியே தான் இருக்குது. லாங் லாஸ்டிங்லாம் சொல்ல முடியாது. இது வந்து எப்படி இருக்கும்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணோடனே ஃபுல்லாக கோல்டன் கலரில் ஆகிடும். எந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணுறோமோ. ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஷைனிங் லுக் கிடைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணோடனே. வீடியோலையும் தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதுனால அந்த ஷைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. பட் ட்ரை ஆனோடனே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நல்ல ஷைனிங் கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ மினிசோவில் வந்து இதுக்கு முன்னாடி நான் 2-3 பெர்ஃப்யூம் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த பெர்ஃப்யூம்லாம் கம்பேர் பண்ணால் இது வந்து கொஞ்சம் பெட்டர். இது வந்து கொஞ்சம் நேரம் தாங்குது அண்ட் ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு காட்டுறேன். நான் ஒரு மினி ஷாப்பிங் ஹால் தான் ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்ன ரீசெண்டாக வாங்கினோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் ஒன்று வாங்கியிருந்தேன். நிறைய கேண்டில்ஸ் இருக்கும். ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற கேண்டில்ஸ் நிறையா இருக்கும். சென்டட் கேண்டில்ஸ் இருக்கும். ஏர் ஃப்ரெஷ்னர் ஃபார் நம்ம கார், ரூம்ஸ் எல்லாத்துக்குமே அங்கே போனீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். லெமனோட ஒரு ஃப்ரெஷ்னர் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நம்ம ரூம்ஸ்லலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வாங்கினேன்.
இது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் லைட்டாக ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரும் அண்ட் அதே சமயம் ரொம்ப ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்க நாங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா மேக் ஷுர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல், ஏன்னா ரொம்ப அடிக்கும் ஸ்மெல் அப்படின்னாங்க. ஸோ லெமன் வந்து எப்போவுமே ஒரு சர்ட்டலான ஸ்மெல் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ல, அதனால் நான் லெமன் தான் மோஸ்ட்லி இந்த ஃப்ரேக்ரன்ஸ் இதில் சூஸ் பண்ணுவேன். இதில் வந்து எப்படி இருக்கும்னா பால்ஸ் மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குது அண்ட் கூடவே வந்து ஏதோ லிக்விட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் வரும்னு தெரில, பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஏதாவது வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ நாள் வருதுன்னு. நீங்கள் அதை செக் பண்ணிட்டு கூட வாங்குறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த பாட்டிலோட ஷேப் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளான்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குது, அதனால தான் அது வாங்கினேன். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர். நீங்கள் வந்து வேறு ஒரு வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி இது. இதில் வந்து 30 வைப்ஸ் இருக்குது. ஸோ 10 ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு வைப் தாராளமாக பற்றும். இது வந்து அசிட்டோன் ஃப்ரீ அண்ட் விட்டமின் இ அண்ட் ஆலிவேரா இருக்குது. நெயில் பெயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெயில்ஸ்க்குமே வந்து ஒரு ஷைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு தின் ஷீட் மாதிரி. இந்த ரிமூவரோட ஃப்ரேக்ரன்ஸும் லெமன் தான். ஓப்பன் பண்ணோன்னே நல்ல ஒரு லெமன் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பார்க்கறதுக்கும் வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த மினிசோ ப்ராடக்ட்ஸ்லாம் இப்படி தான் ரொம்ப க்யூட்டாக சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே நம்ம வந்து மயங்கி வாங்க வச்சுருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாருங்க. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம். இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம் தான். எல்லா வீடியோஸ்லையும் அது இல்லாமல் நீங்கள் என்ன பார்த்துருக்கவே முடியாது. எஸ், நெயில் பெயிண்ட்ஸ் தான். எவ்வளோ பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நான் மினிசோ போனால் நெயில் பெயிண்ட்ஸ் எல்லாம் வரவே மாட்டேன். லேட்டஸ்ட்டாக வாங்கினது இந்த கலர் தான். இது வந்து ஒரு மெஹந்தி க்ரீன் மாதிரி இருக்குது. இப்போ கூட நான் இந்த கலர் தான் வேர் பண்ணியிருக்கேன். இந்த மெஹந்தி க்ரீன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கோட் வந்து ஆலிவ் க்ரீன் 47 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு காமன் கலர் தான், ஒயிட் கலர். மினிஸோட நெயில் பாலிஷ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் என்னோட கலர்ஸ் காமிச்சிடுறேன். தென் ஒரு நியூட் பிங்க்னு கொடுத்துருக்காங்க. பீச் கலரில் இருக்கும், பிங்கிஷ்னு சொல்ல முடியாது, பீச் கலரில் இருக்கும் லைட்டாக. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளிட்டர் நெயில் பாலிஷ். இது வந்து சைபர் கிரேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிளிட்டர் கூட ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மினிஸோட பிராண்ட் வந்து பிட்யூரா நெயில் பாலிஷ் அப்படின்னு போட்டிருக்கு. வந்து 1 வீக் வரைக்கும் அந்த நெயில் பாலிஷ் என்னோட நெயில்ஸ்லேருந்து போகாது. இது வந்து நான் வந்து வெசல் வாஷிங் பண்ணுவேன், அப்புறம் குக்கிங் பண்ணுவேன். தண்ணிலாம் என் கையில் எப்போவுமே பட்டுட்டே இருக்கும். அப்போ கூட எனக்கு வந்து இந்த நெயில் பெயிண்ட்ஸ் வந்து ரிமூவே ஆகாது. கலர்ஸ்லாம் பார்த்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அங்கே என்ன மாதிரி கலர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. ரெட் பிங்க்லேயே வந்து ஒரு நார்மல் ரெட் டென்ட் கொடுக்காது, அந்த டிண்டே வந்து வேற மாதிரி இருக்கும், பயங்கர கிளாஸியாக இருக்கும். என்னதான் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாலும் இந்த மினிசோவில் போய் நேராக எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஃபீல் வந்து சான்ஸே இல்லை, எந்த ஷாப்லேயுமே கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ப்ராடக்ட் என்னன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த க்யூட்டான டீ பாட். இது பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது கூடயே நான் வந்து ஒரு மாதிரி சி கிரீன் கலர் ஒன்று பார்த்தேன். அப்புறமா இப்போ வந்து புதுசாக ஒன்று வருது, லைக் ஒயிட் அண்ட் பிளாக். அது கூட 4 டீ கப்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இது வந்து நம்ம டைரெக்டாக அடுப்புலலாம் வைக்க முடியாது, ஸ்டோவ்லலாம் வச்சு ஹீட் பண்ண முடியாது. இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நான் ஏதாவது லெமன் டீ அந்த மாதிரிலாம் போட்டேன்னா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் லெமன் ஏதாவது போட்டு அப்புறமா ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் கன்சியூம் பண்ணுவேன். இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்குது, கண்டிப்பாக உடையறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ இது தனியாக தான் என்னோட கிச்சனில் ஒரு பிளேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம்லாம் ஹாட்டாக எதுவும் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிக்கலாம்னு அப்படிலாம் பண்ண முடியாது, ஈஸிலி ஆறிடும். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் மினிஸோட ஃபேமஸ் ப்ளஷ் டாய்ஸ் தான். மினிஸோட ப்ளஷ் டாய்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஆக்சுவலி ஃபர் மாதிரி இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மற்ற ஃபர் டாய்ஸ்லாம் கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது அந்த ஃபர்ரோட அந்த ஹேர்லாம் வந்து வெளிலலாம் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து வாயிலெல்லாம் கூட போயிடும்ல குழந்தைங்களுக்குலாம். பட் இது வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை. கிஃப்ட் பண்ணணும்னா கூட பண்ணலாம், நம்மளே கூட வாங்கி வச்சுக்கலாம். நான் வந்து கிக்கி எப்போவுமே மினிஸோ போகும்போது ஒரு டாய் கேட்டுகிட்டே இருப்பான். எனக்கு இந்த crocodile ரொம்ப பிடிச்சிருந்தது. crocodile, எலிஃபண்ட், அப்புறம் பாண்டா, மங்கி, பேர் எல்லாமே இருக்கும் அங்கே. உங்கள் கிட்ஸ்க்குலாம் வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா மற்ற ஃபர் டாய்ஸ் மாதிரிலாம் இது கிடையாது. இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கலாம். இந்த க்யூட்டான மினிஸோ ஷாப்பிங் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக என் கூட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் ரொம்ப ஜாலியாக அதை ஷேர் பண்ணுறேன். மினிஸோ ஷாப்பிங் ஹால் ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இதுதான் அந்த டைம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, take care. Bye bye.